Hello friends, good morning. நான் உங்க யுவராஜ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம். ஓகே, ஸோ மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 20,000 சீரிஸ். இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் கேர். நெக்ஸ்ட் வர டாபிக் பார்த்தீங்கன்னா wound எக்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸிஷன் வித் ரிப்பேர். அதுக்கப்புறம் ஆர்த்ரோசென்டிசிஸ். நெக்ஸ்ட் ஸ்பைன் ப்ரொசீஜர். அப்புறம் கேஸ்ட் அப்ளிகேஷன். இதான் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ். சரிங்களா? இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைட்லைன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி கோட் நேவிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதான் மெத்தட். இது வந்து அக்ராஸ் சர்ஜரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 10,000 60,000 சீரிஸ் வரைக்கும் இது காமனாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ எப்படி பார்க்க போகிற டேர்ம்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் தி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். Example arthroscopy. So visualization of the joint is called as arthroscopy. Next, name of the anatomical site. ஓகே, எங்கே அடிபட்டிருக்கு இல்லை எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்காது. எக்ஸாம்பிள் இங்கே ஹியூமரஸ், ஆர்ம் போன். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் தி கண்டிஷன் ஃப்ராக்சர். ஸோ ஃப்ராக்சர் வந்து ஓப்பனாக இருக்கலாம், க்ளோஸாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோட் எடுத்துக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ ஃப்ராக்சர் ட்ரீட்மெண்ட் பாருங்கள். இது ஃப்ளோ சார்ட் மாதிரி காமிச்சிருக்கேன். இல்லை எப்படி நீங்கள் ஃப்ராக்சர் கோடுக்கு அரைவ் பண்ணுறீங்க, என்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். ஃப்ராக்சர் கேர் வந்து நம்மளுக்கு வந்து 3 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஃப்ராக்சர் கேரில். ஒன்று வந்து க்ளோஸ் ட்ரீட்மெண்ட், ஒன் ஓப்பன் ட்ரீட்மெண்ட், மூணாவது பெர்க்யூட்டேனியஸ். ஓகே, சரி. க்ளோஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு பிஓபி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஓஆர்ஐஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் டிடக்ஷன் இன்டர்னல் ஃபிக்சேஷன். பெர்க்யூட்டேனியஸ் நம்மளுக்கு ட்ராக்ஷன் மாதிரி வச்சு பண்ணுறது, அது பெர்க்யூட்டேனியஸ் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் க்ளோஸ் ட்ரீட்மெண்ட் வித் மேனிப்புலேஷன், வித்தவுட் மேனிப்புலேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது மேனிப்புலேஷன். வித்தவுட் மேனிப்புலேஷன் அப்படின்னா போன் அப்படியே செட் ஆகிருக்கு, எதுவும் பண்ணதில்லை. மேனிப்புலேஷன் அந்த போனை கரெக்டாக அலைன் பண்ணி ஃபிட் பண்ணி வைக்கிறது தான் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து சில விஷயம் நம்ம நோட் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கோட் பேஸ் வந்து டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நாட் பை தி டைப் ஆஃப் ஃப்ராக்சர். ஃப்ராக்சர் வந்து என்ன வேணா இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ராக்சர் இருக்கலாம், ஓப்பன் ஃப்ராக்சர் இருக்கலாம். ஆனால் இதில் எப்படின்னா ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு கைட்லைன் என்னன்னா ப்ரொவைடர் என்ன சொல்கிறாரு அதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ வந்து அது க்ளோஸ்டு ஃப்ராக்சர் இருக்கலாம், ஆனால் ஓப்பன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஓப்பன் ட்ரீட்மெண்ட், ஓப்பன் ஃப்ராக்சர் இருக்கும், ஆனால் க்ளோஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ கோட் பேஸ் ஆன் தி டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நாட் பை தி டைப் ஆஃப் ஃப்ராக்சர். அதுவே ரீடக்ஷன் திருப்பி வராங்க அப்படின்னா மாடிஃபை 78 ஃபார் சேம் ரீசன், மாடிஃபை 77 ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன். இது நம்ம காமனாக ரேடியோலஜியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லுக் ஃபார் தி சைட் ஆஃப் ஃப்ராக்சர். சரி, எந்த இடத்துல அடிப்பட்டு, ஹியூமரஸா, ரேடியஸா, அல்னா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆக்டிவ்னா கரண்ட்டாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம கேஸ்ட் ஸ்பிரிண்ட்லாம் நம்ம கோட் பண்ண தேவையில்லை, ஏன்னா வந்து அது பார்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர். ஓகே, அதே மாதிரி இப்போ ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டாங்க. ரிப்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ட்ரீட்மெண்ட், க்ளோஸ் ஃப்ராக்சர், ஓப்பன் ஃப்ராக்சர் சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ எதுவுமே சொல்ல க்ளோஸ் ஃப்ராக்சரா ஓப்பன் ஃப்ராக்சரா இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம்னா க்ளோஸ் ஃப்ராக்சர் நம்ம எடுத்துக்க போகிறோம். இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம கீ டேர்ம்ஸ் ஓஆர்ஐஎஃப், ஓப்பன் டிடக்ஷன் ஃபிக்சேஷன் அண்ட் மேனிப்புலேஷன் ட்ராக். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஃப்ராக்சருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான டேர்ம்ஸ். ஓகே, அடுத்து வூண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ வூண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன்னா இது வந்து எப்படின்னா உள்ள ஸ்கின்னுக்குள்ளே இல்லை ஸ்கின்னுக்கு அடியில் அந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்குள்ளே போகலாம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஸ்டாப் வூண்ட்ஸ் இருக்குது, கன் ஷாட் வூண்ட்ஸ் இருக்குது, இல்லை டைப்ஸ் ஆஃப் வூண்ட். இப்போ வந்து நம்மளுக்கு வூண்ட் எக்ஸ்பிரஷனில் நம்மளுக்கு இது பெனிட்ரேஷன் வூண்ட் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த பெனிட்ரேஷன் வூண்ட்ஸ் நம்ம கோட் பண்ண எப்போ கோட் பண்ணுவோம், இன்கேஸ் தொரக்காட்டமியோ இல்லை லேப்ராட்டமியோ பண்ணிட்டாங்க, அதாவது இன்சிஷன் டு தி தொராக்ஸ் ஆர் இன்சிஷன் டு அப்டமன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம இந்த பெனிட்ரேட்டிங் வூண்ட்ஸ் கோட் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபைன். இப்போ வூண்ட் வந்து சின்னதாக இருக்குது, பட் வந்து புல்லட் உள்ளே போய் மாட்டுச்சுன்னா அதை நம்ம சைடில் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு தான் வூண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகே, ஃபைன். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு நோட் பண்ணால் ஐடென்டிஃபை வெதர் த வூண்ட் இஸ் பெனிட்ரேட்டிங் லைக் கன் ஷாட் ஆர் பை ஷார்ப் ஆப்ஜெக்ட். செக் வெதர் தொரக்காட்டமி ஆர் லேப்ராட்டமி இஸ் டன். இஃப் எஸ் கோட் செப்பரேட்லி. அப்புறம் எலிமினேட் த ஆப்ஷன் வேர் அது போய் லைக் சர்ஜிக்கல் என்லார்ஜ்மென்ட் ஆஃப் வூண்ட், எக்ஸ்டென்ஷன், டிசெக்ஷன், டிப்ரைட்மெண்ட், ரிமூவ் ஆஃப் ஃபாரின் பாடி, லைகேஷன் ஆஃப் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரல் கைட்லைன்ஸ் இது வந்துடும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன்.
ஸோ ட்ரிகர் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் கொடுத்தா அது வந்து ஒரு பண்டில் ஆஃப் மசில், பண்டில் ஆஃப் நர்வ்ஸ் அதுக்கெல்லாம் வந்து பெயின் ரிலீஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன். இதில் ஒரே ஒரு கைட்லைன் தான். நம்ம வந்து எத்தனை இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கா நம்ம கோட் பண்ணக்கூடாது. நம்ம நம்பர் ஆஃப் மசில்ஸ் தான் கோட் பண்ணணும். நீங்கள் கோட் ரேஞ்சஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருப்பாங்க குரூப் ஆஃப் மசில்ஸ் லெட்ஸ் 3 or 4 மந்த்ஸ் அந்த மாதிரி ஒரு கைட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கோட் ஒன்லி தான் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் மசில்ஸ் பார்த்து தான் கோட் பண்ணுமே தவிர எத்தனை இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கலாம், ஆனால் வந்து 3 மசில் தான் கொடுத்துருக்கலாம். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் கோட் வந்து 3 மசிலுக்கு என்ன கோட் இருக்கோ அந்த கோட் தான் நம்ம கொடுக்கணும். அந்த 10 இன்ஜெக்ஷன் நம்ம கோட் பண்ண தேவையில்லை. சரியா? கோட் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் மசில். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸிஷன் வித் ரிப்பேர். ஸோ எக்ஸிஷன் சொல்லும் போது எக்டமி, எக்ஸிஷன், சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் பார்ட். ஸோ ரிப்பேரோட பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல வரதுனா நம்ம ஸ்கின் கோட் தான் போகிறோம். பட் சப்கியூட்டேனியஸ் ஆர் பிலோ சப்கியூட்டேனியஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மசில் இல்லை சப்கியூட்டேனியஸ் அந்த மாதிரி போகும்போது அது மஸ்குலோஸ்கெலட்டிக் வந்துடும். ஸோ அப்போது இன்டெக்மெண்ட்ரி பண்ணிவிட்டு, அதாவது இன்டெக்மெண்ட்ரி வழியாக தான் நம்ம லெட்ஸே நம்ம வந்து மசில் லெவல் போகிறோம். ஸோ ஸ்கின்னை கட் பண்ணி தான் போகிறோம். அப்போ அந்த டைமில் நம்ம மசில்குள்ளேயோ இல்லை சப்கியூட்டேனியஸ் அடியிலையோ நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம், எக்ஸிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம இன்டெக்மெண்ட்ரி கோட் பண்ணக்கூடாது, மஸ்குலோஸ்கெலட்டல் மட்டும் தான் கோட் பண்ணுவோம். அதாவது 20,000 series தான் கோட் பண்ணுமே தவிர 30,000 series கோட் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்த்ரோசென்டசிஸ். ஸோ ஆர்த்ரோனா ஜாயிண்ட், சென்டசிஸ்னா சர்ஜிக்கல் பங்க்சர் டு ரிமூவ் ஃப்ளூயிட் யூசிங் எ நீடில். ஸோ சென்டசிஸ் அப்படின்னு சொல்லி நீடில் வச்சு பங்க்சர் பண்ணுறோம், ஃப்ளூயிட் இன்சர்ட் பண்ணுறோம், இல்லை வெளியே எடுக்கிறது தான் வந்து சென்டசிஸ் சொல்கிறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஆர்த்ரோசென்டசிஸ் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஃப்ளூயிட் இன்சர்ட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், இது எல்லாமே பண்ணலாம். ப்ளஸ் இன்ஜெக்ஷனாக உங்களுக்கு பெயின் கில்லர்ஸும் தரலாம். சரிங்களா? இதில் வந்து கேட்டகரி ஆஃப் ஜாயின்ஸ் பார்க்கணும். மேஜர் ஜாயின்ஸ், மைனர் ஜாயின்ஸ், இன்டர்மீடியட் ஜாயின்ஸ். இதுக்கேற்ற வந்து நம்மளுக்கு கோடு மாறும். சரிங்களா? நம்மளுக்கு 20600, 20605 அண்ட் 20610 இதுதான் வந்து மேஜர் ஜாயிண்ட், இன்டர்மீடியட் ஜாயிண்ட் அண்ட் மைனர் ஜாயின்ஸ்க்கான கோட்ஸ். இந்த கோடு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது பெயின் கில்லர்ஸ்க்கும் நம்ம கொடுக்கலாம். பட் வந்து ஆர்த்தோசிஸ் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஜே கோடும் கொடுக்கலாம். அதாவது இந்த இன்ஜெக்ஷன் பெயின் கில்லர், ஸ்டீராய்ட்ஸ் தான் அது நம்ம ஜே கோட்ஸும் கொடுக்குறோம். சரிங்களா? It depends upon the procedures and the client's education. Next is spine procedure. So இதில் வந்து ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் ஐடென்டிஃபை த அப்ரோச். அப்ரோச்னா எப்படி உள்ளே போகிறோம், நம்மளுக்கு வந்து ஆன்டிரியராக போகிறோமா, மீடியலாக போகிறோமா, லேட்டரலாக போகிறோம், வந்து டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எந்த டைரக்ஷன் நம்ம உள்ளே போகிறோம் அதான் ஐடென்டிஃபை த அப்ரோச். ஐடென்டிஃபை த சைட். ஸ்பைனுன்னு சொல்லியாச்சு, அப்போ சர்விக்கல், thoracic, lumbar, sacral, coccyx தான் நம்ம ஸ்பைன். ஸோ அதில் எந்த வெர்டிப்ராக்குள்ள போகிறோம், சர்விக்கலா, thoracic, lumbar அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். கவுண்ட் தி நம்பர் ஆஃப் செக்மெண்ட் ஆர் இன்டர்ஸ்பேஸ். ஸோ செக்மெண்ட் இன்டர்ஸ்பேஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். செக்மெண்ட் சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் C1 to C3 அப்படின்னு சொன்னால் C1, C2, C3 இதுதான் வந்து செக்மெண்ட். இன்டர்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு வெர்டிப்ரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் C1 to C2 அது ஒரு இன்டர்ஸ்பேஸ், C2 to C3 அது ஒரு இன்டர்ஸ்பேஸ், C3 to C4 இது ஒரு இன்டர்ஸ்பேஸ். அப்போது இப்போ நான் சொன்ன கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 6 வெர்டிப்ரா நான் செஞ்சாலும் இது வந்து நம்மளுக்கு 3 இன்டர்ஸ்பேஸ் தான் வருது. ஆனால் செக்மெண்ட்ஸ் தான் 6 வரும். இப்போ C1 to C6னா 6 செக்மெண்ட்ஸ் வருது. ஆனால் இன்டர்ஸ்பேஸ் சொல்லும் போது C1 to C2, C2 to C3, C3 to C4 அப்போ வந்து நம்மளுக்கு 3 இன்டர்ஸ்பேஸ் தான் வருது. ஆனால் அது செக்மெண்ட்ஸ் வந்து அது 6 செக்மெண்ட்டாக இருக்கும். இதுதான் நம்மளோட கைட்லைன். நெக்ஸ்ட்டு நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் மாடிஃபை கொடுக்குறோம் 51. ஸோ இதான் செக்மெண்ட்னா என்ன, இன்டர்ஸ்பேஸ் என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போகிறது கேஸ்டிங் ஆர் ஸ்ட்ராப்பிங். ஸோ இதுதான் அந்த பிக்சர் பார்த்துருப்பீங்க. இதான் வந்து ஸ்ட்ராப்பிங் பண்ணுறாங்க, கேஸ்டிங் பண்ணுறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் அண்ட் ஸ்ட்ராப்பிங் வந்து ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது கரெக்டாக ஃப்ராக்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, க்ளோஸ் ஃப்ராக்சர், ஓப்பன் ஃப்ராக்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது நம்ம கேஸ்டிங் அண்ட் ஸ்ட்ராப்பிங்கும் கோட் பண்ணக்கூடாது. ஓகே, ஓகேயா? ஸோ தட்ஸ் ஆல் டீம். ஸோ இன்றைக்கி நம்ம மஸ்குலர் ஸ்கேல் முடிச்சிருக்கோம். அடுத்த ப்ரொசீஜர் அடுத்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன வீடியோ போடுறோம். நான் பப்ளிக் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் போடுவேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்கேஸ் சிபிசி எக்ஸாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ட்ரைனிங் ஜாயின் பண்ணால் யூ கேன் ஜாயின் வித் மீ. ஸோ இங்கே நம்பர் கொடுத்துருக்கேன், 2 நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கால் நம்பர் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு ட்ரைனிங் நான் தரேன். ஏற்கனவே ஃபீட்பேக்கை நீங்கள் ஜஸ்டைலில் பார்த்துருப்பீங்க, ஈவன் வெப்சைட்டில் பார்க்கலாம், கூகுளில் பார்க்கலாம். எல்லாத்தையுமே என்னோடய ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அதுவும் நீங்கள் பார்க்கலாம்.
அதே சமயத்தில் உங்களுக்கு பல்க் ஜாயினர்ஸ்க்கு ஃப்ரீ டிஸ்கவுண்ட் தரேன். ஸோ ஸ்பெஷாலிட்டி ட்ரைனிங்கும் கொடுக்குறேன், பில்லிங் ட்ரைனிங்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் பில்லிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி நீங்கள் எதுவாக இருந்தாலும் யூ கேன் அப்ரோச் மீ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகெயின் ஃப்ரெஷராக வரும்போது ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் அக்ராஸ் இந்தியா கொடுக்குறேன். வேறு ஏதாவது டவுட்னா யூ கேன் ரீச் மீ அவுட், நம்பர்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் ஒன்ஸ் அகெயின். Meet you again. Thank you, friends. Bye.